கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவுகூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 85ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு ராப்போஜனத்திற்கு 6 நாட்கள் முன்பு பெத்தானியாவின் அன்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராப்போஜனத்திற்கு 6 நாட்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வுகளை சிந்திப்போம். கர்த்தர் இயேசு எருசலேமுக்கு அருகிலுள்ள பெத்தானியா கிராமத்திற்கு வந்தார். அங்கே அவர் மரணத்திலிருந்து எழுப்பிய லாசரு மற்றும் அவருடைய சகோதரிகளான மார்த்தாள் மற்றும் மரியாள் ஆகியோரோடு தங்கினார். இது ஒரு அமைதியான மாலை வேளை. ஆனால் வரவிருக்கும் கர்த்தர் இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்ததான தாக்கம் அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது. அந்த சாயங்காலத்தில் மார்த்தாள் பரவடை செய்து கொண்டிருக்கையில் மரியாள் ஒரு விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் தலையிலும் பாதங்களிலும் ஊற்றினாள். தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் நறுமணத்தினால் நிறைந்தது. இது வெறும் மரியாதை அல்ல, மாறாக இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின் செய்யப்பட வேண்டியதை சுட்டி காட்டுகிற ஒரு தீர்க்க தரிசன செயலாகும். மரியாளின் இந்த அன்பை கண்ட சீஷர்களில் ஒருவனான யூதாஸ்காரியோத்து முறுமுறுத்தான். யோவான் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்று அவன் கூறினான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான் என்கிறது யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனால் கர்த்தர் இயேசுவோ யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று கூறி மரியாளை பாராட்டினார். மேலும் மார்க் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். மரியாளின் இந்த செயல் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் எதுவும் அது நம்மிடம் இருப்பதில் மிகச் சிறந்ததாகவும் விலையேற பெற்றதாகவும் இருக்க வேண்டும். மரியாளைப் போலவே நாமும் நம்முடைய அன்பு, நேரம் மற்றும் திறமைகளை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்ற தீர்மானிப்போம். கர்த்தர் நம்முடைய வெளிப்படையான செயல்களை விட நம் இருதயத்தின் ஆழமான அன்பையை எதிர்பார்க்கிறார். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு ராப்போஜனத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு எருசலேமிற்கு ராஜாவின் வருகை. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.